இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசிக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியோடு இருக்கிறார், அவர் ஆவியோடு பலப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஆவி அவருக்குள்ளாலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் நம்மத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறார், நீ என்னோடு கூட இருக்கிறார், நீ உன்னுடைய ஆவியை எனக்காக ஒப்புவி, என்னுடைய சமூகத்திலே நீ ஆவியிலே பலப்படு, அப்பொழுது நீ உயிரடைவாய், நீ பிழைப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் இன்னைக்கு ஆவி இருந்தோம், ஆனா இன்னைக்கு மனிதர்களாய் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார்கள், எல்லாருமே கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம். இன்னைக்கு பேரு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா, இல்ல கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா, இதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நீங்க அவர் ஆவியோடு இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு எவன் ஒருவன் தொழுது கொள்கிறாரோ அவனை தேவன் பிரியப்படுவார். சமர்க்கை தட்டு விடுகிறார். ஏனென்றால் அந்த யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அந்த 10வது வசனத்தை ஒரு வாசிக்கும் போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்றும் அறிந்தாயானால். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம ஜெபிக்க போற இன்னைக்கு எல்லாத்துலயுமே ஒரு விடுதலைக்கு கிடைக்கணும்னா ஜெபம் தான். எப்படிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும் என்று பார்த்தாச்சுன்னா விசுவாசத்துடன் ஆவியோடு நீ ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லாருமே மூலைகளிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். எதற்காக ஜெபிக்கிறார்கள்? ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரா, இல்ல அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா, அப்படி என்று அவர் மாத்திரம் தான் தெரியும். ஏனென்றால் பல பேர் இன்றைக்கு ஆவியோடு ஜெபிக்கிறார்கள், பல பேர் ஆவி இல்லாதபடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை சிந்தித்து பாருங்கள். அந்த சகோதரியிடத்தில் அவர் சொல்கிறார், நான் அவர் வற்றாத நீரூற்றை உடையவராய் இருக்கிறார், அவருக்கு தாகம் எடுக்காது, அவருக்கு பசி எடுக்காது. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறார், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று கேட்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு பல பேர் தாகமா இருக்கிறோம், வாஞ்சியா இருக்கிறோம், எப்படியாவது எனக்கு ஒரு ஜீவ வல்லமை கிடைக்காதா என்று நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் ஆவியோடு அந்த வசனத்தில் இல்லாம பார்க்கும்போது 24 சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியா இருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன கிடையாது, ரூபமும் இல்லை, சொரூபமும் இல்லை, அவர் ஆவியோடு இருக்கிறார், அவர் ஜலத்தோடு இருக்கிறார், அவர் காற்றோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் எப்பொழுது நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு காற்றை அதட்டின தேவன், கடலை அதட்டின தேவன், நம்மத்திலே அவர் முன்பதாக காற்றோடு நின்று கொண்டிருக்கிறார், ஜலத்தோடு நின்று கொண்டிருக்கிறார், நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதுக்குதான் அவர் தெளிவா சொன்னாரு, நான் எந்த இடத்துல ரூபமாய் இருக்கவில்லை, எந்த இடத்துல சொரூபமா இருக்கவில்லை, எந்த இடத்துல நான் விக்கிரகமா இருக்கவில்லை, நான் இருக்கிறது உங்களோடு ஆவியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் ஆவியோடு நிற்கிறானோ அவனோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் வல்லமையோடு நின்று கொண்டிருக்கிறானோ, தேவனுடைய விசுவாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நின்று கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் தட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் ஆவியோடு நிற்க வேண்டும், ஆவியோடு பலம் பெற வேண்டும். இன்றைக்கு சரீரம் பலவீனமா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், இடுப்பு வலியா இருக்கலாம், இல்ல நெஞ்சு வலியா இருக்கலாம், இல்ல பல பல வியாதிகளா இருக்கலாம், இல்ல என்ன வியாதிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே உதறி தள்ளிவிட்டு ஆவியிலே பலப்படுகிறவன் பாக்கியவானாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, நம்ம ஆவி சரீர பலவீனமானது, ஆனா ஆவியோ உற்சாகமானது. ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? உற்சாகமான
ஆவியாய் தேவன் வைத்திருக்கிறார், உற்சாகத்தின் ஆவியை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு சிறு கூட்டமாய் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல 1-2 பேர் நாமத்தினால் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி ஜெபிக்கும் போது அங்கே விடுதலை கிடைத்தார். அங்கே என்ன கிடைத்தார்? விடுதலை கிடைத்தார். நாமும் இந்த வேளையிலே அதுதான் நினைக்க வேண்டும், தேவன் விடுதலை கொடுக்கிறவர். ஆவியோடு ஜெபிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உண்மையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறதாய் தேவனாய் இருக்கிறார். விசுவாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ ஆவியோடு ஜெபிக்கிறாயா இதுதான் முக்கியம். நீ வல்லமையோடு எழுதி ஜெபிக்கிறாயா என்றுதான் தேவன் தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் ஆவியோடு ஜெபிக்க வேண்டும், ஆவி உங்களுக்குள்ளாலே பலப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் ஆவி இல்லாதவனாய் காணப்பட்டால் அவர் தெளிவாய் சொல்கிறார், நடப்பணமாய் நடந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையை ஒரு நடப்பணமாய் நாம் வாழ்ந்து விடாதபடி ஆவியானவர் ஓடு உள்ள வல்லமையை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆவி நமக்குள்ளாக இருக்கிறார். அதுதான் தேவாவி. அதுதான் என்ன ஆவி? தேவ ஆவி. பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். அவர்களை பிடித்து சாயங்காலம் ஆகியிருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேக பேர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறை 5000 இருந்தது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு நீங்க உண்மையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, அவருடைய தொகை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது. பலாயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது தேவ ஆவி அவர்களுக்குள்ளாலே எழும்போது அந்த ஆவியானது அவர்களை உயிர்ப்படைய வைக்க தேவன் கிருபை செய்வார். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் புத்தகம் 37:8. நான் பார்த்து கொண்டிருக்கையில் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டு, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதபடி இருந்தது. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில பாருங்க, எலும்பு இருக்கு, சதை இருக்கு, அதுக்கு நம்ம மேல சதை பட்டிருக்கு, தோல் மூடப்பட்டிருக்கு, ஆனா என்ன இல்லை, ஆவி இல்லாதபடி காணப்படுகிறாங்க. இன்னைக்குள்ளால பரிசுத்த ஆவி இல்லாதபடி இருக்கிறாங்க. தேவன் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவி இருந்தாதான் உன்னை அவர் கனப்படுத்தார்கள். இன்னைக்கு இயேசுக்குள்ளால பல பேரால நிற்க முடியாது, பல பேரால விசுவாசத்தோடு நிற்க முடியாது. ஏனென்றால் பல பேருடைய வாழ்க்கையில இந்த ஆவியை அவர் அறிந்திருக்கிறவர், இந்த ஆவியை ஆராய்ந்து பார்க்கிறவர், அந்த ஆவி உண்மையா இருந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியும். விசுவாசிக்கிறவர்களை தட்டு கொடுக்கிறார். அந்த ஆவி இருக்குமானால், அந்த ஆவி இருக்குமானால் தேவ ஆவியா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பல ஜனங்கள் எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைத்தா போதாதான்னு தான் ஓடுறாங்க. ஆனா குமாரன் கொடுக்கிற மெய்யான விடுதலை தேடி அவங்க என்ன செய்யல, போகல. இயேசு தேடி போகல. எனக்கு இந்த நேரத்துக்கு விடுதலை கிடைக்கணும், இந்த நேரத்துக்கு பசி ஆகணும், இந்த நேரத்துக்கு எனக்கு வஸ்திரம் கிடைக்கணும், இந்த நேரத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் பல பேருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளே, ஆனா நீங்க வாழ்கிற வாழ்க்கை நித்திய வாழ்க்கையை மாற வேண்டும். நீங்க வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை மாற வேண்டும். இன்னைக்கு ஒரு மெழுகு எடுத்து பாருங்க. அந்த மெழுகுவர்த்தி ஆனது தன்னை தானே அழித்து பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே
போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவருக்காக நீங்கள் தன்னைத்தான் என்ன செய்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே ஆவியானவருக்குள்ளாலே ஆவிலே பலப்பட்டு செபிக்கும் போது போராட்டங்கள் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், இன்றைக்கு எழும்ப முடியாதபடி ஆராதனை செய்ய விடாதபடி விசுவாசம் தடை பண்ணலாம். ஆனால் சோர்ந்து போகாதபடி தேவனுடைய மகிமை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியிலே பலப்படுகிறவர்களால் தேவன் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் மீது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மீது எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது, அதற்கு மேலாக என்ன பூசப்பட்டிருக்கிறது, தோல் பூசப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளாக என்ன இல்லை? தேவனுடைய ஆவி பிரகாசிக்காதபடி, தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்காதபடி காணப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவி பிரவேசிப்பதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே அன்று தினமும் காத்திருக்க வேண்டும். அவருடைய ஆவி நம்மளை விட்டு எடுபட்டால் நாம் மாண்டு போய் விடுவோம், நாம் மரணத்தை ஆக்கிரிக்குள்ளாய் விடுவோம். இன்றைக்கு வாழ்க்கையில பாருங்க, ஒரு மீனானது குளத்திலே கிடக்கிற ஒரு மீனானது அதை கரையிலே கொண்டு போகப்படும் போது அது மாண்டு விடுகிறது. அதே போலதான் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இராவிட்டால் நாம் மாண்டு விட்டதற்கான சமமாய் காணப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்திலே எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது, தோல் இருக்கிறது, ஆனால் இவர்களுக்குள்ளாக என்ன இல்லை? ஆவி இல்லாதபடி காணப்படுகிறார்கள். வாசிங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் நரம்புகளும் மாம்சமும் உண்டாகி மேல்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் இவர்களுக்குள்ள ஆவி இல்லாதபடி இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ பரிசுத்த ஆவியை நோக்கி தீர்க்கதரிசன உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசன உரைக்கும் போது ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலை விட்ட இவர்கள், மாண்டு போன இவர்கள் உயிரடையும்படியாக இவர்கள் மேல் ஆவியை ஊது என்கிறார். அல்லேலூயா. அதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை ஆனா கிறிஸ்தவர்களாய் வாழ்வாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளால இருக்கிறேன் என்று இன்னைக்கு உண்மையில சொல்றேன். ஆனா ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷனுக்கு எதிராக எழும்புங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதாய் நீங்கள் எழும்பாதபடி நீங்க தேவனுடைய சமூகத்திலே ஆவியோடு உண்மையோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிற பல பேர் இன்றைக்கு முறுமுறுத்து கொண்டு வாழ்கிறார்கள், குறை சொல்லிக் கொண்டு வாழ்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை தூசித்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நீங்கள் ஆவி இல்லாதபடி காணப்படுகிறீர்கள். அந்த தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுடைய குறைகள் எல்லாம் தேவன் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வசூலிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு பாவம் செய்யலாம், நீங்க இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில போற குடும்பத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போகிற அந்த குடும்பத்திற்கு, ஆவியிலே வாழ்க்கையில நடத்துகிற அந்த குடும்பத்தை நீங்கள் தடை செய்யலாம், ஆவியிலே நிரம்பாதபடி தடை செய்யலாம். ஆனால் தடை செய்யும் போது உங்கள் கண்கள் முன்பதாகவே உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், உங்க குடும்பத்திலே தலைவர்களா இருக்கலாம், ஆனால் நிச்சயமா நீங்கள் ஆக்கினைக்குள்ளாலே தீர்க்கப்படுவீர்கள். ஏனென்றால் தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், ஆவியோடு ஒருவன் இராவிட்டால் அவன் மாண்டு போறதற்கு சமம். தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள்ளால் புகுமானால் அவன் நித்திய ராஜ்யத்திலே சுதந்திரவாளியாக மாறுவதற்கு தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவன் நம்மளை படைத்தது ஆவியோடு ஆராதனை செய்வதற்கு. நம்மளை ஒரு தாய் கருவிலே உருவாகும் போது தெரிந்தெடுத்தது ஒருவன் ஆவியோடு பலப்படுவதற்கு தான் அவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க, இன்னைக்கு ஆவியோடு பலப்பட வேண்டும். இந்த மாம்சமானது மாண்டு போகலாம்,
மாம்சமானது செத்து போகலாம். ஆனால் எவன் ஒருவன் இந்த மாம்சத்தை அழிக்கிறானோ, மாம்சத்தை குப்பை என்று எண்ணுகிறானோ, மாம்சத்தை கொன்று அழிக்கிறவன் மீது தேவ ஆவி வெளிப்படுகிறது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 81:10 தெளிவா சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் அவர், உன் வாய்களை விரிவாய்க்கிறார், நான் அதிலே நன்மையாக நிரப்புவேன், நான் அதிலே நன்மையாக ஒரு கிருபையாக ஊற்றுவேன். தேவ வல்லமையான கரம், தேவ ஆவியானவருடைய மகிமை உங்கள் மீது பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. சிந்திச்சு பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தீங்களா? தேவன் தெளிவா சொல்லுகிறார், நம்ம இன்னைக்கு பாரம்பரிய வாழ்க்கையில் வாழ்கிறோம், பாவ நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம், பிசாசு நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஆனா நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளை திருமணம் ஆகி குழந்தை பாக்கி இல்லாதபடி காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருந்து வியாதிப்பட்டு காணப்படுகிறோம். ஆனா நாம் தேவன் மீது பற்றுதல் இல்லை, தேவன் மீது விசுவாசம் இல்லை. இன்னைக்கு உலக வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறோம், உலகமயமான வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். அன்பில்லை. தேவன் சொல்கிறார், ஆவி இல்லாததுனால தான் ஒவ்வொருவருக்குள்ளாலும் அன்பு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த பகுதியை பார்த்து, இந்த பகுதியில் உள்ள நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தை தொடங்கி சில ஆண்டுகளாக கடந்து போனது. ஆனால் தேவனுடைய ஆவி வெளிப்பட்டு ஜெபித்து பல தேசத்து ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும் போது பல பேர் இந்த தேசத்து ஜனங்களால் என்ன செய்து கொள்ளப்பட்டாங்க, தடுக்கப்பட்டார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஆனா ஒரே ஒரு சம்பவம் குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். பல சம்பவங்கள் இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனா அத்தனை கிறிஸ்தவர்களா இருந்து அவர்களுக்குள்ளால் ஆவி இல்லாதபடி இருக்கிறதுனால அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் இன்னது அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரி பாருங்க, இந்த இடத்துல வருகிற எல்லா ஜனங்களை தடுத்து தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மாறான ஆக்கினை வந்து கொண்டிருக்கு, வியாதிப்பு வந்து கொண்டிருக்கு. வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமணம் படித்து குழந்தை பாக்கி இல்லாதபடி காணப்படுகிறது. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர்களால நீங்க ஆவி இல்லாதபடி இருக்கிறதுனாலதான் அந்த ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் குறை சொல்லாதபடி, பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் தூசிக்காதபடி தேவனுடைய வார்த்தையிலே நிலை பெற்றுக் கொள்ளும் போதுதான் தேவன் உங்கள் மீது சதையை வைத்தால் மாத்திரம் போதாது, தோலை வைத்தால் மாத்திரம் போதாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போதுதான் அவர் உங்களுக்கு ஆவியை பிரகாசிக்கிறார்கள். தேவ ஆவியை பிரகாசிக்கிறார். வாசித்து பாருங்க, யூதா புஸ்தகம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். யூதா புஸ்தகம் 8ஆம் வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரர்களாகி இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வல்லமையை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். யோசித்து பார்த்தீங்களா? இவங்க மாம்சத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மாம்சத்திலே வளர்கிற ஆவிகளை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆராதித்த அதே நாவல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மறுதலித்து தூசிக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள். ஏனென்றால் இவர்கள் மாம்சத்தினாலே பலப்படுகிறவர்கள், மாம்ச ஆவியினாலே பலப்பட்டு நிற்கிறவர்கள், மாம்ச ஆவி இன்னது அவர்கள் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். பல பேர் நினைக்கிறார், பல பேர் சொல்லலாம், வேற ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களுக்கு மரணம் இருக்கிறது. நான் சொல்ல என்னால சொல்ல முடியாது. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற யாருக்கும்
மரணம் நேரிடாது. அவர்கள் மீது மரணம் நேரிடாது. ஏனென்றால் மாம்சம் செத்து போகலாம். அவர்கள் ஆவிலே பலப்படும் போது அந்த மாம்சத்தை கொண்டு விடுகிறார்கள், கொண்டு புதைக்கிறார்கள். ஆவிலே நிற்கும் போதுதான் அவர்களுக்கு மரணம் வராது. தேவன் தெளிவாக வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். நாம் மாம்சத்திலே பலப்படும் போதுதான், மாம்ச ஆவிலே பலப்படும் போதுதான் நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்பட முடியும், மற்றவர்களை கோபம் ஊட்டுகிறவர்களாய் காணப்பட முடியும், மற்றவர்களை தூசிக்கிறவர்களாய் காணப்பட முடியும், மற்றவர்கள் மீது பாவத்தை செலுத்துகிறவர்களாய் காணப்பட முடியும். ஆனால் எவன் தான் ஆவிலே பலப்படும் போது தன் சரீரத்தை கொன்று புதைக்கிறானோ அந்த நொடிப்பொழுது அவனுக்குள்ளாலே தேவ ஆவிலே பலப்படும் போது அநேகர் மத்தியிலே தீர்க்க தரிசன வார்த்தையினாலே தீர்க்க தரிசியாய் தேவன் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். பார்க்கும்போது பழைய பாட புஸ்தகத்திலே மோசேயுடைய காலத்திலே எடுத்து பார்க்கும்போது பாருங்க, 40 ஆண்டுகள் ராஜாவுடைய அரண்மனையிலே, பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் வேலையில்தான் தேவன் அவனை தொடவில்லை. அப்பொழுது பாருங்க, அந்த தேசத்தை விட்டு கடந்து போகும்போது அவனுடைய மாமனாருடைய வீட்டிலே அவன் 40 ஆண்டுகள் வாழும்போது தேவன் அவனை தொடவில்லை. ஆனால் 80வது வயதிலே தேவனை அவன் அறியும் போது, தேவனை தொடும்போது, தேவன் மோசேயோடு இருக்கும் போது அவன் மாம்சத்தினாலே அழிக்கப்படுகிறார். அந்த நொடிப்படுகிறது ஆவி அவனுக்குள்ளாலே வெளிப்படுகிறது. அவன் திக்குவாய மந்த புத்தியுமாயிருந்த அந்த மோசே தேவன் தெரிந்து எடுத்து அநேக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராய் நியமித்து வைத்தார். மாம்சத்தில் வாழ்ந்த மோசேயுடைய வாழ்க்கை தான் அவன் பார்வோனுடைய அரண்மனையில ராஜாவாக வாழ்ந்தான். இரண்டும் திருமணம் செய்வதற்காக மாமனாருடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதும் போது தன் மாம்சத்திலே இருந்த எல்லா ஆவிகளையும் அவன் கொண்டு புதைத்தான். ஆவியானவர் அழைக்கும் போது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் திக்கு வாய் மந்த புத்தியுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. மோசே சொல்லல, நான் வரமாட்டேன்னு சொல்லல, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆடு மாடு கோழி ஒட்டம் கழுதை அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லல. அவன் சொன்னது ஒன்றே ஒன்று, நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் மந்த புத்தியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் மாம்சத்திலே இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளாலே தேவ ஆவி உங்களுக்குள்ளாலே நிலைவரமாய் நிற்காது. தேவ ஆவி வேண்டுமானால் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்காய் நீங்கள் நிற்கும் போது அவர் உங்களை ஆவிலே நிரப்புவார். ஆவிலே நிரப்பும் போது அநேகர் மத்தியிலே தேவன் உங்களை சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துவார். விசுவாசிக்கிறவர் சாமர்க்கை தட்டு கொடுங்க, விசுவாசிக்கிறவர் சாமர்க்கை தட்டு கொடுங்க. அதுதான் சொன்னார். பார்த்தீங்களா, எது ஆவி உள்ளது, எது ஆவி இல்லாதது? இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறீங்க. கிறிஸ்துக்குள்ளார வரும்போதுதான் எல்லாவற்றையும் உதவ வேண்டும். இந்த சரீரம் மண்ணுடையது, இந்த ஆத்மா உம்முடையது. அதில் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம், இந்த சரீரம் மண்ணுடையது, ஆத்மா உம்முடையது. இந்த ஆத்மா உம்முடைய சமூகத்தில் வருது போல நானும் உம்முடைய சமூகத்தில் இந்த ஆத்மாவோடு நான் உறவாடுறேன். நான் இந்த ஆத்மாவோடு நான் உறவாய் கொண்டு இருக்கிறேன். எந்த அடிப்படையில ஆத்மாவை நன்றி சொல்லி நான் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆத்மா எப்படி உங்களுடைய சமூகத்தில் வருகிறதோ நான் உங்களுடைய சமூகத்தில் வரேன். நான் வருகிறேன் கலிலிய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, என்னுள்ள காக்காதீங்க. இசப்பா நான் வருகிறேன் கலிலிய கடலோரமா.
இந்த உலகத்திலே இயேசப்பா நம்ம கூட இருக்கும்போது அநேக மகிமைகளையும் அநேக கனத்தையும் தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகமயமான மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழும் போது அந்த நொடி பொழுது நம்மளை சந்தோஷப்படுத்துவார்கள், அந்த நொடி பொழுது நம்மளை மகிமைப்படுத்துவார்கள், அந்த நொடி பொழுதிலே நம்மளை என்ன செய்வார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். அந்த காலம் கழிந்த பிறகு அவர் நம்மளை விட்டு என்ன செய்வார்கள், நம்மளை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் நான் மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கும் போது அநேக பேர் என்னோடு கூட இருந்தார்கள், நண்பர்கள் உறவினர்கள் அநேக பேர் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அவர்களுக்கு முன்பதாக சாட்சியை நிற்கும் போது அநேகர் குதூசிக்க தொடங்கினார்கள். அநேகர் எப்படியாவது இவனை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது இவனை குறை சொல்ல வேண்டும், எப்படியாவது இவனை பாவத்திலே தள்ள வேண்டும் என்று அநேகவருடைய விரதத்திலே பிசாசானவர் எண்ணங்களை தூண்டினார். ஆனால் தேவனோ இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும் போது என்னோடு கூட இருந்த வேளையிலே எந்த தடை இல்லாதபடி ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர் மகிமையால் நடத்தி கொண்டிருந்தார், அவர் மாட்சிமையால் நிரப்பிக் கொண்டிருந்தார், எந்த நடிப்பதிலும் அவர் ஆவியோடு பலப்படுத்திக் கொண்டிருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருந்து யாரா இருந்தாலும் நீங்கள் முதலிடத்திலே அவர்கள் மீது வைத்த அன்பை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முதல் அன்பை கொடுக்கும் போது அவர் உங்களை ஆவியிலே பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, நான் அனுபவிக்கிறேன், இயேசுப்பாங்க நல்லா அனுபவிக்கிறேன். ஆனா ஒரு பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நிச்சயமா உங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, துடிச்சு போவீங்க. ஆனா அது அன்பு கிடையாது. ஏசப்பட்டிருக்கிறதே இல்லை, அன்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டாலும் சரி, நீ அவமானப்பட்டாலும் சரி, நீ கண்ணீர் வடித்தாலும் சரி, என்னை நீ மறுதளிக்க கூடாது. யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செபித்திடுவேன். பாருங்க, தேவனுடைய அன்பை நாம் ருசித்து அறியும் போது, அவருடைய மகிமை நாம் வெளிப்படும் போது, அவருடைய ஆவி நமக்குள்ளாலே வெளிப்படும் போதுதான் அவருடைய அன்பை விட்டு நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி, அவரை விட்டு நாம் விடாதபடி அவரை பற்றிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அந்த யாக்கோபு யாக்கோபுக்கு இன்னொரு பேர் உண்டு. யாக்கோபுக்கு இன்னொரு பேரு எத்தன்னு சொல்லும் போது கள்ளன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் விடாதபடி ஜெபம் பண்ணி கொண்டுதான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே வெளிய நான் உண்மை விட மாட்டேன். பல பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், ஆனா அதிலும் என்ன மருத்துவமனைகளை நம்ம விசுவாசிப்போம். ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவமனைகளிலே மருந்து கொடுத்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அந்த தேவ பிள்ளைகளே, குமாரன் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை காணப்படுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்களாலே சொல்ல முடியும், தேவன் உங்களுடைய கட்டுகளை, உங்கள் குடும்பத்திலே பாடுகளை, உங்கள் குடும்பத்திலே போராட்டங்களை எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து பரிசுத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பார்த்தீங்களா, நம்ம விடக்கூடாது. யாக்கோபு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். ஆனா கடைசி நொடிப்பொழுதுதான் பேதுருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சது, யாக்கோபுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இரவு முழுவதும் என்ன செய்ய மாட்டோம், பிரயாசப்பட மாட்டோம். வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வர்றாரு, ஆனா இரவு முழுவதும் என்ன செய்ய மாட்டோம், பிரயாசப்பட மாட்டோம். பேதுருவிடத்துல சொன்ன போல 1 மணி நேரம்
நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுதா போதும் அப்படின்னு இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. அந்த 1 மணி நேரம் தான் நம்ம விசுவாசிப்பே தவிர அந்த ஒரு நாள் முழுவதும் நான் இந்த 12 மணியிலிருந்து நீர் என்னை ஆசீர்வதிக்கிறார அந்த விசுவாசத்தோடு ஜெபித்து எனக்கு விடுதலை கிடைக்கிறவரை நான் உங்களை விட மாட்டேன். நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அதுல பிள்ளை வேதியா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பல பேர் மருத்துவமனைக்கு ஓடும், ஊழியக்காரங்களை நம்பியோட என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனா தேவ பிள்ளைகள் உண்மையில சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் என் பிள்ளைகளுடைய வியாதி குணமாகிறவரை நான் உங்களை விட மாட்டேன். என் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் மாறுகிறவரை நான் விட மாட்டேன். என் குடும்பத்தில் உள்ள தலைவர் பாவத்தில் இருக்கிறார், விடுகிறவரை நான் உங்களை விட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவான தெளிவாக சொல்கிறார், ஒன்றே கேள், அதே நாடு, அதே பெற்றுக்கொள். நம்ம எத்தனை பேர் அதை கேட்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம், அதை நாடுகிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, மாயமான வாழ்க்கை இது, மாயமற்ற வாழ்க்கை இது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முன்பதாக நீங்கள் சாட்சியாக நிற்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை சாட்சியாக நடத்த வேண்டும். இன்னைக்கு ஓநாயானது பிசாசானவன் வலு சத்தமாக இருக்கிறவன் இன்றைக்கு உங்களை வீழ்த்துவதற்கு, உங்கள் பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். பாருங்க, வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 28வது வசனத்தில் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தனும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒருவர் கூட சத்தமா வாசிமா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து பயப்படுகிறவர்கள் முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல என்ன செய்யணும், பயப்படுகிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஏன் கலப்பையில் கை வச்சப்பட என்ன செய்யக்கூடாதா, திரும்பி பார்க்கிறவன கலப்பட என்ன தெரியுமா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்துட்டு நான் இன்னையிலிருந்து உங்களுக்கு நான் சாட்சியாக வாழ்வேன். இன்னையிலிருந்து நான் என் குடும்பத்தை விட, என் தலைவரை விட நான் உங்ககிட்ட தான் கூடுதல் நேரம் இருப்பேன்னு சொல்லி முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கிற தெரியுமா? இதுதான் கலப்பை. இந்த கலப்பை மீது கை வைத்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாதா, பயப்படக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்கணும்னா பயம். என் பிள்ளைக்கு இதுவாக இருக்கும். நீ என்ன கொன்னாலும் சரி, சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ அதான் சொன்னாங்க, நீ என்ன அக்னியில போட்டு கொன்னாலும் சரி, நான் உன் விக்கிரகத்தை நான் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. என் பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாவிட்டாலும் சரி, நான் அவரை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அவர் உறுதிமொழி எடுக்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். அன்பு தேவன் சொன்னமே, இன்றைக்கு முதல் ஆயுதம் எப்படிப்பட்டதா என்றால் பயம். எப்படிப்பட்டது? பயம். பிசாசு கொண்டு வருகிற ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் என்றால் பயத்தின் ஆவியை கொண்டு வருகிறார். அதுதான் நான் சொல்லுகிறார், நாம் இன்னைக்கு கலப்பையில கை வைத்த பிறகு பயம் நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருந்தால் பயம் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும்போது உங்களுக்குள்ளால எது இருக்கக்கூடாது? முதல் படி பயத்தை அகற்றி விடுங்கள். இரண்டாவது அவிசுவாசம். இப்ப நீங்க மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசு, ஒரு காலம் சொல்லி கை வைத்து மூப்பர்களை அழைத்து நீ எண்ணெய் பூசி இருக்கும் போது அந்த இடத்துல நான் விடுதலை கொடுப்பேன். அந்த இடத்துல என்ன கொடுப்பேன்? விடுதலை கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து 12 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீசர்கள் பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 12 சீசர்களும் கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவ பார்த்து சொல்றாரு, எங்களுக்கு பிசாசுகளை துரத்த முடியாதா, எங்களுக்கு வியாதியை குணமாக்க முடியாதான்னு கேட்பாரு. அப்ப கூட உள்ள ஜனங்கள் கேட்பாங்க, உங்க சீசர்கள் ஏன் பிசாசு துரத்தல, ஏன் வியாதிகளை குணமாக்கல, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அற்ப விசுவாசியா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அவங்க கூட இருக்க முடியும், எத்தனை நாள் தான் உங்க கூட நான் வாழ முடியும், என்னுடைய காலம் எடுபடும் நாள் வருகிற உங்க கூட நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க. அதனால்தான் மத்திய புஸ்தகத்தில் அவர் தெளிவா சொன்னாரு, அவரை கூப்பிட்டு எழுதிய எசேக்கியேல், அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் கூப்பிட்டு அவர் என்ன செய்தாரு, ஊதி அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஊதி என்ன கொடுத்தாரு, அந்த 12 சீசர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. அதே போலதான் நமக்கு இரண்டாவது என்ன இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. சரியா? முதல்ல என்ன இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. மூணாவது என்ன இருக்கக்கூடாது, அருவருப்பானவர்கள். ஒரு ஆளும் காலிலையும் சரி உடம்புலையும் சரி அப்படியே ரத்தம் அடிச்சு பழுப்பு அடிச்சு அப்படியே அவங்க வருவாங்க. நம்ம அதை பார்த்து குஷ்டரோகம் பிடிச்சு வருவாங்க. செவில் அப்படியே அடர்ந்து வரும். அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அருவருப்பாக கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில என்னால சொல்ல முடியும். இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு சகோதரி, ஒரு தாய், அவங்க பேர் என்ன தெரியுமா, மதர் தெரசா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாவப்பட்ட பிள்ளைகள், வியாதிப்பட்ட பிள்ளைகள், அந்த பொண்ணு நிறைஞ்சி அந்த சீல் வடிச்சிட்டு இருந்த பழுப்பு வடிச்சிட்டு இருந்த அந்த பகுதிகளில் அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணி மருந்து வச்சாங்க. தேவன் அந்த விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம செய்யும் போது விசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம செய்யும் போது என்ன இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம செய்யும் போது அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, அருவருப்பான. இன்னைக்கு பல பேர் அருவருப்பா ஒதுக்கிறாங்க. ஆங்கில வாக்கியம் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, ஒரு பாவப்பட்ட வரும்போது நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா வசதி உள்ளவங்க வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, வாழ்நரே வாங்கன்னு கூப்பிட்டு அமர வைப்பாங்க. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷன், அழுக்கு நிறைந்த சரீரம் முழுவதும் புட்கள் நிறைந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, அருவருப்பாய் பார்ப்பாங்க. அப்போ மூணாவது என்ன செய்யக்கூடாது, அருவருப்பு அடையக்கூடாது. நான்காவது கொலை பாதகர். கொலை பாதகர் சொல்லும்போது பாருங்க, கொலை செய்தாதான் பாவம், அப்படி கிடையாது. கொலைக்கு உடைந்தியா இருந்தாலும் சரி, அந்த கொலை செய்யறது தூண்டுறதா இருந்தாலும் சரி, அது ஒரு பாவம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கணும், அவங்க எப்படி கெட்டு போனாலும் எனக்கு இல்லை, அதுவும் பாவம் தான். ஹல்லேலூயா. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க, ஆனா சந்தர்ப்பம் வரும்போது மனைவியை கழட்டி விட்டுருவாங்க, அதுவும் ஒரு கொலைபாதகம் தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்க தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, நான் கடைசி பரியந்தம் நான் காப்பாற்றுவேன். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவங்க என்ன செய்துடுவாங்க, கைவிடப்படுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள், கொலைபாதகம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். வாசிங்க. ஐந்தாவது விபச்சாரக்காரரும், அடுத்தது சூன்யக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரர்களை பார்த்தீங்களா? இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்காரன் என்னன்னு தெரியுமா, சூன்யக்காரன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விக்கிரங்களுக்கு முன்பதாக வந்து படைக்கிறது, விக்கிரங்களுக்கு முன்பதாக நின்று வணங்குகிறது, விக்கிரங்களுக்கு முன்பதாக வந்து அழிகிறது, இதெல்லாமே வந்து சூன்யம், இதெல்லாமே வந்து விக்கிரக ஆராதனை. அதுதான் ஆதியிலே நான் சொன்னேன்,
தேவனுக்கு என்ன இல்லை? ரூபமும் இல்லை, ஸ்வரூபமும் இல்லை. ஹல்லேலூயா. சிந்தித்து பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில சிந்தித்து பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்த்தீங்களா? தேவன் விக்கிரக ஆராதனையை எதிர்க்கிறார். விக்கிரக ஆராதனைக்கு அவர் செவி சாய்ப்பதில்லை. அப்பொழுது விக்கிரக ஆராதனை நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் பிசாசுடைய ஆராதனைகள். ஹல்லேலூயா. பிசாசுடைய அற்புதங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அற்புதங்கள். உண்மையிலே நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. தேவன் தெளிவா சொல்லுகிறார், அவர் சிலுவையில் அடையப்பட்டார். அந்த சிலுவை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சிலுவை பாவம் பாடு. அப்படிப்பட்ட சிலுவை சுமக்கிற அது ஒரு விக்கிரகம். சிலுவை கும்பிடுகிறது ஒரு விக்கிரகம். சிலுவை தொடுகிறது ஒரு விக்கிரகம். எனக்கு என்ன இல்லை? ரூபமும் இல்லை, ஸ்வரூபமும் இல்லை. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஆவியோடு இருக்கிறேன். யோவான் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஆவியோடு இருக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்தும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28, 29ஆவது வசனத்தில் ஒரு வாசியுங்கள். வெளிப்படுத்த 21, 27ஆவது வசனத்தில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. பார்த்தீங்களா? அப்ப அங்க எதுவுமே நம்ம கூட சுத்தி இருக்கிறது. வெளிப்படுத்தும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் 27ஆவது வசனத்தில் நாம் 2 வசனத்தை சேர்த்து வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. 27ஆவது வசனத்தை தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் நடப்பிக்கிற அதில் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவரும் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களுடைய பெயர் எங்க இருக்கும் என்றால், நீங்கள் தேவன் ஆவியோடு இருக்கிறார். அந்த ஆவியோடு நீங்கள் பலப்படும் போது, அந்த ஆவியோடு நீங்கள் நடப்பிக்கும் போது, அந்த ஆவியிலே நீங்கள் உறவும் போதுதான் தேவன் உங்களை அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சிந்திச்சு பார்த்தீங்களா? அப்ப இந்த உலகத்துல இனி நான் உங்களை பொய்யான ஒரு உபதேசத்தை கொடுத்து, மாயமற்ற பொய்யான ஒரு உபதேசத்திலே உங்களை வழி நடத்தும் போது நிச்சயமா நானும் அங்கு போக முடியாது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் அந்த 27ஆவது வசனத்திலே அது அங்க என்ன கிடக்கு பார்த்தீங்கன்னா, பொய்யரும் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று கிடக்கு. ஹல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவன் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பரலோகத்திலே கடந்து போவார்கள் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டும்.
நீங்கள் அதிலே பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அவர் விரும்புகிறார். நீங்கள் இந்த நாளிலிருந்து உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய குறைகளையும் நீங்கள் அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய், தேவன் உங்களை மேன்மை அடைய வைக்கிறவராய், உங்களுடைய பேரானது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய ஆவியோடு உண்மையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்பீர்களானால் நிச்சயமாய் அவருடைய அபிஷேகத்திலே நிலைத்து நிற்பீர்களானால் இந்த மாயமான பொய்யான உபதேசங்களையும் பொய்யான ஆராதனைகளையும் நீங்கள் நம்பி அதில் ஓடாதபடி அதில் நிலை நிற்காதபடி தேவனுடைய உண்மையான உபதேசத்திலே நிலை நிற்பீர்களானால் தேவன் உங்களை மேன்மையான ஆசீர்வாதத்தோடு அவர் வழி நடத்துவாராக. ஆமென்.